கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம பார்த்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தமது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 6 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 7வது தலைப்பை கூட நாம பார்க்கவிருக்கிறோம். 13வது வசனம். 13வது வசனத்தை இணைந்து வாசிக்கலாம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. சுருக்கமான ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப சுருக்கமா ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு வார்த்தையில வருகிறது, சுருக்கமாக வருகிறது என்றால் அது அப்படியே ஜெபிப்பதற்கு அல்ல, அதை உணர்ந்து அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டு ஜெபிக்கணும். அப்ப இந்த 7 தலைப்புகளையும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்திருக்கிறோம். அது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த 7வது பகுதி, இந்த 13வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லும் போது 2 காரியமா இருக்கே அப்படின்னு எண்ணக்கூடாது. 2 ஒரே தலைப்பு தான், ஒரே பொருள் தான். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்ப ஜெபிக்கும் போது, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பாதுகாத்துக் கொள்ளும் என்று நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு கேள்வி, தேவன் நம்மை சோதிக்கிறாரா? தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள்ல தெளிவா வாசிக்கிறோம். யாக்கோபு, சோதிக்கப்படுகிற எவனோ தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. போதும் இல்லையா? சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா தேவன் சில நேரங்களில் நல்லா கவனிக்கணும், குழப்பமாயிரும். தேவன் சில நேரங்களிலே அவருடைய பிள்ளைகளை சோதிக்கப்படும்படி இடம் கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். நல்லா கவனிக்கணும், அனுமதிக்கிறார். அதே வேளையில தீமையினால், அதாவது பாவத்தை கொண்டு வந்து தமது பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து அவர்களை சோதிக்கிறவர் அல்ல. நாம நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம பிள்ளைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தா உடைப்பாங்கன்னு தெரியும், தெரிந்து கொண்டே வைப்போமா? வைக்க மாட்டோம் இல்லையா? கொடுக்க மாட்டோம். தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர். பாவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விலகி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப தேவனே பாவத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதை செய்யாம நீ தப்பித்துக்கோ, உனக்கு ஒரு சோதனையை தானே, நீ ஜெய் பார்ப்போம், வெற்றி பெறு பார்ப்போன்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார். அப்ப தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் சில நேரங்களிலே தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். பாவமற்ற சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில தெளிவா கேளுங்க. பாவமற்ற, இடரல் அற்ற சில சோதனைகளை நமக்கு தருகிறார். எதற்கு தருகிறார் என்றால், முதலாவதாக நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நீங்களும் நானும் உணரணும். அதற்காக முதலாவதாக தேவன் சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த
எல்லா வழியையும் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நல்லா கவனிங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில சோதனைகளை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், அவர்களை விழப்பண்ணுவதற்கு அல்ல, உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை நீ உணரும்படிக்கு, தேவன் செய்த நன்மைகளை கிருபைகளை நீ உணர்கிறாயா இல்லையா என்பதை அறியும்படிக்கு, நீ உண்மையிலே தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறாயா இல்லையா என்பதை அறியும்படிக்கு தேவன் சில நேரங்களிலே சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அடுத்ததாக பார்ப்போம்னா, ஆதியாகமோ 22 அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமோ 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை, போதும் கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு கேள்வியும் கேட்காம மறு உத்தரவு பேசாம உடனடியாக கீழ்ப்படிந்தான். மோசை ஆண்டவர் அழைத்த போது மோசை என்ன சொன்னான்? எனக்கு திக்கு வாயி, பேச தெரியாது, என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கடைசியில் தான் ஊழியத்துக்கு வர்றார். நிபந்தனையெல்லாம் வச்சு ஊழியத்துக்கு வந்தார். இறுதியில நல்ல ஊழியரா மறித்தார், அது வேற. ஆனால் ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன, எங்க மாமாவை எப்படி விட்டு வர்றது, இங்க சித்தப்பாவார் சோமலாம் கிடக்காரு, அவர் எப்படி விட்டுட்டு வருது சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் இல்லை. உடனடியாக கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல உறுதியாக ஆபிரகாம் வந்து கொண்டே இருக்கிறான். எந்த தவறு வாழ்க்கையில வரல. அப்படி வந்து கொண்டு இருக்கும் போதே தேவன் என்ன செய்தாராம்? அவனை சோதித்தார். அப்ப தேவன் எதற்காக சோதித்தாரு? ஆபிரகாம் மேல நம்பிக்கை இல்லையா? ஆபிரகாம் மேல விசுவாசம் இல்லையா கர்த்தருக்கு? ஆபிரகாமை தேவன் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாரா? இல்ல. ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறார் என்பதை அவனே உணரணும், அவனே அடையாளம் காணணும். அதுல முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப பேச முடியாது, நமக்கு விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. அவன் தன் வேலைக்காரரை பார்த்து என்ன சொன்னான்? நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்பி, அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் பலியிட சொன்னார். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றான்? அப்போதும் அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் சொல்லிட்டாரு பலியிட சொல்லி, ஆனாலும் என் மகனோட நான் என்ன செய்வேன்? வருவேன் இல்லையா? அப்பயும் அவனுடைய விசுவாசம் என்ன செய்யுது? அவனுக்கு தெரியுது. இந்த என் விசுவாசம் எனக்கு தெரியுதா? தேவன் நமக்கு சோதனையை தருகிறார் என்றால் எதற்கு தருகிறார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கும், நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட நான் தயாராக இருக்கிறேனா என்பதை என்னை உணரச் செய்யும்படி தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். புரியுதா இல்லையா? கவனிக்கிறீங்களா? 2005 வருடம் கதை கேளுங்க. நடந்த சம்பவம் 2005 ஆண்டு. ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். மழை, இடுப்பளவு தண்ணி ரோடெல்லாம். வீட்டுக்கு வந்த போது என் மனைவிக்கு அப்ப இந்த மனவியாதி, மனநிலை பாதிப்பு அதிகமாயிடுச்சு. நான் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டுக்குள்ள என் மனைவி அங்கும் எங்கும் அலறி சத்தம் போட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. என் மகளுக்கு அப்போ ஒரு 6 மாச வயது, 6 மாதம் தான் இருக்கும். ரொம்ப சோர்வா வந்திருக்கிறேன். கையில பணமும் இல்லை, 10 காசு கூட இல்லை. என் மனைவியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே எங்கேயும் ஓடுது. என்ன செய்ய முடியும்? பாப்பா ஒரு பக்கம், குழந்தை அழுகுது. என்ன செய்யலாம்? மாத்திரை எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மா சொன்னாங்க, தம்பி மாத்திரை கொடுப்பா. நான் சொன்னேன், அம்மா மாத்திரை வாங்க காசு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு 100 ரூபா தாரேன், மாத்திரை வாங்கி கொடுங்க, கிடைக்கும் போது என்னை கொடுத்துருங்க. சரி கொடுங்கம்மா, பிள்ளைய பார்த்துக்கோங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு அந்த மழையோட போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன். என் மனைவிக்கு மாத்திரையை கொடுத்தேன், தூங்க வைத்தேன். என் குழந்தையையும் தூங்க வைத்தேன். அடுத்து என்ன செய்தேன்? நல்லா குளித்துட்டு முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன். அந்த டைரியில் இப்போது அதை எழுதி வைத்திருக்கிறேன், அப்போது எடுத்து பார்ப்பேன். முதலாவதாக, கர்த்தாவே, என் மனைவியினுடைய வாழ்க்கையிலே நீ இதை அனுமதித்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த சூழ்நிலையிலையும்
உம்மை விட்டு விலகாமல் உம்மை மறுதலியாமல் இருக்க எனக்கு பலன் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. மூன்றாவது சொன்னேன், இதைவிட அதிகமான சோதனைகளை, பாடுகளை, வியாதியை நீ தந்தாலும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணி தூங்கி விட்டேன். அடுத்த 5 ஆண்டுகள், அந்த 5 ஆண்டுகள் கடந்த போது ஒரு நாள் காலையில் வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா மூழ்கிட்டேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அந்த 1 மணி நேரத்தில் என் மனைவி மரித்திருந்தார். வேத ஆராய்ச்சி முடிந்து திரும்பி பார்க்கும்போது என் மனைவி உயிரோட அல்ல. தேவன் ஏன் என் வாழ்க்கையில் அந்த சோதனையை தந்தார் தெரியுமா? என்னை நானே அறியணும். அப்ப நான் உணர்ந்து கொண்டேன், சரி, எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவனை மறுதலிக்காமல் இருக்கக்கூடிய பலனை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப தேவன் எனக்கு சோதனையை தருவது நன்மைக்காகத்தான் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். அதே வேளையிலே தேவன் உங்களை என்னையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அது யாக்கோபு 1 அதிகாரத்துல தெளிவா நம்ம வாசிக்கிற 13-14 வாசிக்கிறோம். தேவன் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ தேவன் இந்த சோதனை வேளையில என்ன செய்கிறார் என்றால், நமக்கு எதிரான தீமை, அதாவது பாவம்னு வைத்துக் கொள்வோம். நமக்கு எதிரான பாவ போராட்டம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாவத்தோட என்ன செய்ய வேண்டியிருக்கு? போராட்டம் வருகிறது. அப்ப இந்த பாவத்தோடு போராட்டம் வரும்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த சோதனையை கடந்து செல்லக்கூடிய கிருபையை தருகிறார், சந்தர்ப்பத்தை தருகிறார். அந்த சோதனையை குறைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சோதனையை குறைப்பதற்கு உதவி செய்கிறார். மத்தேயு 26:41, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நல்லா கவனிங்க. கலாத்தியர் 5:17 படித்து பாருங்க, தெளிவா இருக்கு. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, போர் செய்கிறது. கவனிக்கிறீங்களா? புரியுதா? கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து பாவம் செய்தது. இப்ப நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படலை. அது எப்ப ரட்சிக்கப்படும்? ரோமர் 8:23 படித்து பாருங்க, தெளிவா இருக்கு. ஏசு கிறிஸ்து வரும்போதுதான் அந்த சரீரமானது என்ன செய்யும்? மறுரூபமாக போதுதான் அந்த சரீர ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அதுவரை உங்களுக்கும் எனக்கும் பாவத்தோடு போராட்டம் இருக்கு இல்லையா? திடீர்னு நமக்குள்ள கோபம் வந்துடுது இல்ல, கெட்ட பேச்சு வந்துடுது இல்ல, போய் பேசிடுறோம்ல, இதெல்லாம் பாவம் தானே. அப்ப நமக்குள்ள இல்லைன்னு சொல்லவே முடியாது. 1 யோவான்ல வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், தேவனை பொய்யராக்குகிறோமா. வேதம் சொல்லு, தெளிவா சொல்லு. அப்ப நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது. என் ஆத்மா சொல்லுது, நான் இன்னைக்கு பாவம் செய்ய மாட்டேன். ஆனா சரீரம் சொல்லுது, இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒரே ஒரு தடவை செஞ்சுக்கோ. பார்க்க பளபளப்பா இருக்கு. ரசிக்கப்படாதுக்கு முத ஒரு பாட்டில் அடிச்சோம், இப்ப சின்ன பாட்டிலா தான் இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பாப்போமா. சரீரம் சொல்லுது, ஆனா ஆத்மா சொல்லுது நீ ரசிக்கப்பட்டிருக்கிற, நீ என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. சண்டைக்கு போயிடலாமா, அடித்திடலாமா, வெட்டிடலாமா, குத்திடலாமா? என்ன வருது? எங்க வருது? சரீரத்துல வருது. ஆத்மா சொல்லுது நீ ரசிக்கப்பட்டிருக்கிற. அப்ப நம்முடைய ஆவியானது, ஆத்மாவானது உற்சாகமா இருக்கு, கர்த்தருக்குள்ள வளரும்னு. ஆனா சரீரம் என்ன செய்யுது? நமக்கு எதிரியா இருக்கு. சரீர எதிராளியாவது நீ செய்ய, உனக்கு விருப்பமானதெல்லாம் செய்யன்னு தூண்டுது. அப்படிப்பட்ட வேலையில தேவன் என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், நீ ஜெபிக்கணும். நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். திடீர்னு யாராவது நமக்கு விரோதமா வருது, அடிக்க வர்றான், நின்ன இடத்துல அப்படியே நம்ம ஜெபம் பண்ணா நம்ம கோவம் வருமா? இல்ல, வர்றவன் தான் என்ன செய்வான்? ஒரு அடி அடிப்பான், அடிச்சு பார்த்துட்டு என்ன செய்வான்? போயிடுவான். அந்த இடத்துல நமக்குள்ள மூர்க்கமான ஒரு குணம் வந்துட்டு என்ன செய்வான்? அவன் அடிக்கிறதுக்கு போது நம்ம அடிச்சிடுவோம். ஏய், உன்னை விட நான் முந்திரடா, நீ என்ன 10 அடி தூரத்திலே உன்னை விழ பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப சோதனையை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? கிருபை செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். லூக்கா 22ஆம் அதிகாரம்.
31, 32 சீக்கிரம் வாசி. சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து போதும். அப்ப இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றார், சீமோனே, பிசாசு வந்தாப்பா என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டான். என்ன உத்தரவுனா, இந்த கோதுமையை சுலகுல போட்டு புடைப்பது போல. இந்த கோதுமையை வந்து சுலகுல போட்டு புடைக்கும் போது எப்படி இருக்கும்? கோதுமை எப்படி விழுவும்னு யாராவது சொல்ல முடியுமா? நட்டமாக விழலாம், மலர்ந்து விழலாம், நேராக விழலாம், எப்படி வேணாலும் விழலாம். அந்த கோதுமையுடைய கண்ட்ரோல் எங்க இருக்குது? சுலகுல தான் இருக்கு. சுலகினால் புடைப்பது போல உன்னை புடைக்கும்படிக்கு, அதாவது உன்னை சோதிக்கும்படிக்கு பிசாசு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நீ பயப்படாத. ஏற்கனவே நான் என்ன செய்திருக்கிறேன்? எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ விழுந்து போகாதபடி இருக்க, சோர்ந்து போகாதபடி இருக்க, பின்வாங்கி போகாமல் இருக்க, நீ மறுபடியும் திரும்பி வரும்படி எனக்காக நீ ஊழியம் செய்யும்படி ஏற்கனவே உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரா? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே ஆவியானவர் எண்ணடங்க பெருமூச்சுகளோடு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறாரா? எண்ணடங்க பெருமூச்சோடு. எவ்வளவு பாக்கியம்! நீங்களும் நானும் சோதனையில விழுந்து விடாதபடி இருக்கிறதுக்கு, பாவத்தில் விழுந்து விடாதபடி இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எண்ணடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அப்ப நீங்களும் நானும் சோதனை வரும்போது என்ன செய்யணும்? அனுதினமும் காலையில எழும்பி ஜெபிக்கும் போது, கர்த்தாவே என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். என்னால காப்பாற்ற முடியவே, என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் பாவத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் சரியா ஒரு காரியத்தை பார்த்து நாம நிறைவு செய்யலாம். தீமையிலிருந்து ஏன் காப்பாற்ற வேணும்? தீமையிலிருந்து ஏன் தேவன் உங்களை என்னை காப்பாற்ற வேண்டுமானால், ஒரு வேளை தீமையினால் சோதிக்கப்படும் போது பாவத்திலே நீங்களும் நானும் விழுந்து போனால் நம்முடைய உறவானது பாதிக்கப்படும். புரியுதா? கர்த்தருக்கும் நமக்கு இடையிலான உறவு பிள்ளைங்க தான். ஆனா என்ன செய்யும்? அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன தகராறு வந்துட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா? அப்பா வீட்டில் இருந்தா மகன் இருக்க மாட்டான், மகன் இருந்தா அப்பா அவன் மூச்சில் நான் எப்படி முழிக்க வெளியில போயிடுவான். ஆனா அப்பா மகன் உறவு தான், ஆனா உறவு பாதிக்கப்படும். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாவத்திலே விழும்போது, சோதனையில விழும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படும். இதனாலதான் தீமையிலிருந்து எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? நம்முடைய உறவு முறிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, நம்முடைய உறவு முறிந்து போகாதபடி இருக்க என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க, 13வது வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அப்ப ஜெபத்தை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உம்முடையவைகளே. நம்ம ஜெபத்தை முடிக்கும் போது சொல்றோம், ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, மனப்பாடமா வச்சிருக்கிறோம், பட்ட அடிச்சு விட்டுறோம் இல்லையா? அது நம்ம ஊர்ல சொல்றோம். பக்கத்து மாநிலம் கேரளாவில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லுவோம். யூதருடைய வழக்கம் என்னவென்றால், ஜெபத்தின் முடிவிலே இதை சொல்வார்கள். யூதருடைய வழக்கம் நல்லா கவனிக்கணும், யூதருடைய ஒரு வழக்கம். அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, விசுவாசிகள், அவருடைய சீஷர்கள் யாரு? யூதர்கள். பெரும்பாலான யாரு? யூதர்கள். அப்ப யூதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப ஞாபகப்படுத்துறாரு, யூத முறைமையின்படி நீ ஜெபிக்கிற. அப்ப முடியும் போது இதை சொல்லணும். அதுக்கு தான் சொல்றாரு. அதுக்கு ஆதாரமா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம்
உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறார். தெளிவா இருக்கா? அப்ப ஜெபத்தின் முடிவில் இதை சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், நான் சோதனையிலிருந்து காக்கப்பட வேண்டுமானால், என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நான் காப்பாற்றப்பட வேண்டுமானால், நான் உயிர்வடைய வேண்டுமானால், இந்த உலகத்தில் நான் எதை செய்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தரை தான் நான் சார்ந்து கொள்ளணும். அப்ப என்ன சொல்லி முடிக்க சொல்லுகிறார் என்றால், எல்லாவற்றிற்கும் நான் உண்மைத்தான் சார்ந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களுக்கும் நான் உண்மைத்தான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஆகவே கடந்த நாட்களாக நம்ம ஒரு 7 தலைப்புல நம்ம என்ன செய்தோம்? கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக்கொண்டோம். அடுத்த வாரத்திலிருந்து புதிதான ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம போகவிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், வேதத்தை வாசித்து வாருங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.